சிம்மம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள அதிகாரத்தை செலுத்தக்கூடிய முயற்சியால் தேவையில்லாத எதிர்ப்புகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்தித்து கொண்டே தான் இருப்பீர்கள். எந்த ஒரு இடத்திலும் எனக்கான ஒரு அந்தஸ்து வேணும், எனக்கான ஒரு மரியாதையும் எனக்குள்ள வேண்டும், தலைமை பண்பும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே ஒரு எண்ணங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனாலேயே உங்களுடைய முயற்சிகள் பல பல பலவிதமான நபர்களால் தேவையில்லாத எதிர்ப்பை சந்தித்து தேவையில்லாத அவமானங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கியிருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். சிம்மம் ராசியின் அதிபதி சூரியன் அரசாங்கத்திற்கும் அதிகாரத்திற்கும் காரகன் என்பதால் உங்களுடைய இயல்பாகவே பிறரை ஆளக்கூடிய குணம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அது உங்களுடைய தவறு கிடையாது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆரம்பத்தில் சரி என்று கூறிவிட்டு பிற்காலத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த ஒரு இடத்திற்குள்ளேயோ இந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயோ நம்ம தேவையில்லாம தலையை நீட்டி விட்டோமோ என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றும். அதனால இதுவும் உங்களுடைய குணமாகவே இருக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் 4ஆம் வீடான சுகஸ்தானத்திலோ அல்லது 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்திலோ ராகு அல்லது சனியின் சஞ்சாரம் இருக்கும் போது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீது நீங்கள் செலுத்தக்கூடிய அதீத அதிகாரம் கடுமையான ஒரு எதிர்ப்பையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்திக்க வைத்திருக்கும். எல்லாவற்றையும் நீங்கள் மட்டுமே தீர்மானிக்க கூடாது என்று உங்களுடைய துணையோ அல்லது வளர்ந்த பிள்ளைகளோ உங்களுக்கு எதிராக கொடி பிடித்து கொண்டுமே தான் இருப்பார்கள். இந்த ஒரு திடீர் எதிர்ப்பு உங்களை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கும். குடும்பம் என்பது நிர்வாகம் அல்ல, அது ஒரு உணர்வு பூர்வமான பந்தம் என்பதை புரிந்து கொண்டு மற்றவர்களின் கருத்துக்களுக்கு சம உரிமை கொடுப்பது இந்த ஒரு முரண்பாட்டை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு திருக்க ஆரம்பிக்கும். எனவே இதனையும் நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். குடும்ப நலனுக்காக நீங்கள் எடுத்த முடிவுகள் கூட சிலருக்கு கட்டுப்பாடாகவே தோன்றவும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே ஆரம்பித்திருக்கும். நீங்கள் நல்ல நோக்கில் வழிகாட்ட முயன்ற போதும் எங்களை ஏன் கட்டாயப்படுத்துகிறாய், எங்களை ஏன் கட்டுப்படுத்த நினைக்கிறாய் என்ற ஒரு எதிர்ப்பு உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கூட நிச்சயமா எழுகவும் ஆரம்பித்திருக்கும். சூரியனின் ஆதிக்கம் அதிகரிக்கும் காலங்களில் இந்த தலைமை குணமானது சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகாரமாக எதிரில் இருப்பவர்களுக்கு கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத எதிர்ப்புகளும் தேவையில்லாத சந்தேகங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் எழுந்து கொண்டே தான் இருந்தது. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்தும் பாராட்டு இல்லாததால் அது மிகப்பெரிய ஒரு மனக்கசப்பையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி விட்டது. சிம்மம் ராசிக்காரங்க செய்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இத்தனை நாட்களும் நீங்கள் இருந்து கொண்டே தான் இருந்தீர்கள். குடும்பத்திற்காக பல விஷயங்களை செய்திருந்தாலும் அதற்கான பாராட்டு கிடைக்கவில்லை என்ற உணர்வு உங்களுடைய மனக்கசப்பை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. என்னுடைய முயற்சியை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள தேங்கி 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 இருந்து கொண்டு அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் தீராத ஒரு பிரச்சனையாகவே இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே தான் இருந்தது. அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். ஆனா இதெல்லாம் ஏன் தெரியுமா ஏற்பட்டது? இந்த சிம்மம் ராசியினர் தங்களுடைய குடும்பத்திற்காக செய்யக்கூடிய தியாகங்களையும் கடின உழைப்பையும் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும் என்று மனதார விரும்பக்கூடிய ஒரு நபர்கள். ஒரு நல்லதை நம்ம செய்யறோம் அப்படின்னா அதற்கான ஒரு பாராட்டோ ஒரு நன்றியவாவது இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்க வேண்டும். ஆனால் எதையுமே அவங்க கண்டு கொள்ளாம இதெல்லாம் என்னுடைய கடமை போல அவர்கள் விட்டு விலகுவதுதான் எனக்கு தேவையில்லாத மனக்கசப்பை ஏற்படுத்தி விட்டது என்று உங்களுடைய குடும்பத்திற்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை நீங்கள் ஏற்படுத்தவும் ஆரம்பித்திருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான லாபம் மற்றும் அங்கீகார ஸ்தானத்தில் கேதுவின் தாக்கமோ அல்லது சுப கிரகங்களின் பலவீனமோ இருக்கும் போது நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் குடும்பத்தில் இருந்து ஒரு சிறிய பாராட்டுக்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்காது. அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். இருந்தாலும் நம்ம உழைத்து நம்முடைய குடும்பத்திற்காக ஒரு மாடு போல உழைக்கத்தான் செய்கிறோமே தவிர அதற்கான ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லையே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ நாட்கள் தோன்றிக் கொண்டே தாங்க இருந்தது. குறைகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுட்டி காட்டப்படலாம். இதனால உங்களுக்குள்ள ஒரு பெரிய மனக்கசப்பும் நாம் யாருக்காக இவ்வளவு செய்கிறோம் என்ற ஒரு விரக்தியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய கடமையை நீங்கள் கைமாறு கருதாமல் செய்ய வேண்டும் என்பதை இயற்கை உங்களுக்கு உணர்த்தி கொண்டே தான் இருக்கும். பாராட்டுக்களை எதிர்பார்க்காமல் கடமையை செய்ய பழகுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எதையாவது எதிர்பார்த்து நீங்க நல்லது செய்தீங்க அப்படின்னா அது நல்லதே கிடையாது. நம்முடைய குடும்பம் என்று மனதில் வைத்துக்கொண்டு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை மட்டுமே தான் நிச்சயமா தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா? மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு சிம்மம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தால் மட்டும் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நண்பர்களின் ஆதரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. நண்பர்களின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில வாய்ப்புகளும் சில நல்ல ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய மரியாதைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். எதிராக இருந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விலகி செல்வார்கள் அல்லது உங்களிடமே வந்து பேசி மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து விட்டது.
முன் யோசனையின்றி செயல்படுவதை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. தாய்வழி உறவுகளுடன் ஒத்துழைப்புகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு போதுமான அளவுக்கு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில வந்துவிட்டது. தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அந்த ஒரு கூட்டத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உங்களை பற்றி மட்டும் பெருமையாக பேசி கொண்டிருந்தால் அந்த ஒரு கூட்டம் உங்களை எப்பொழுதுமே இவன் சுயநலவாதி என்று உங்கள் மீது தவறான ஒரு பட்டத்தை கட்டிவிடும். எனவே அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்குள்ள மிகவும் நல்லது. கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் அனுகூலமான ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படவா ஆரம்பிக்கும். இந்த சிம்மம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறைந்திருந்த திறமை இப்பொழுது வெளிப்படும். சிம்மம் ராசிக்கு 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய மற்றும் கலை நுணுக்கங்களை குறிக்கக்கூடிய ஒரு திறமை ஸ்தானமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த இடத்திற்கு புதனும் சுக்கிரனும் சுபத்துவ பலன்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பதால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆனால் இத்தனை காலமும் வெளிப்படுத்த வாய்ப்பில்லாமல் முடங்கி கிடந்த சில தனித்துவமான ஆளுமை திறன்களும் மேலாண்மை திறன்களும் அல்லது கலை சார்ந்த திறமைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளி உலகத்திற்குன்னு தெரிய வரவும் ஆரம்பிக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய சவால்களையும் பொறுப்புகளையும் உங்களுடைய அசாத்திய திறமையால் துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மாறிவிடுவீங்க. இந்த திறமையின் வெளிப்பாடு உங்களுக்கு புதிய அடையாளத்தையும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலோ அல்லது சமூகத்திலோ ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் ஒரு புகழையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்கள நல்லதாகவே நடக்கும். உங்களுக்குள்ள பல ஆண்டுகளாக மறைந்து கிடந்த ஒரு திறமை ஒரு வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. அது கலை, நிர்வாகம், பேச்சுத்திறன், தொழில் அறிவு அல்லது படைப்பாற்றல் என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். சூரியனின் ஒளியைப் போல உங்களுடைய திறமை மற்றவர்களின் கவனத்தை ஈர்த்து கொடுக்கும். இந்த ஒரு திறமை உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் அங்கீகாரத்தையும் நிச்சயமா வழங்கவா ஆரம்பிக்கும். அதே போல தொழிலிலும் ஒரு உயர்வானது ஏற்படும். வேலை அல்லது தொழிலில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்குள்ள கிடைக்கப் போகுது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய பொறுப்பு அல்லது தொழில் விரிவாக்கம் போன்ற நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். உங்களுடைய உழைப்பிற்கான பலன் இப்போது கிடைத்துவிடும். மேலதிகாரிகள் மற்றும் முக்கியமான நபர்கள் பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். அதனையும் நீங்கள் இப்பொழுது புரிந்தும் அறிந்தும் கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய நபர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். சிம்மம் ராசியில பிறந்த மகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். பூரத்தில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துவிடும். உத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திகழும். இதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.